பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவை தீர்மானிக்க போகக்கூடிய அந்த 6000 7000 வாக்குகள் தான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறும். கூட்டணிக்காக நிறைய வாக்குகள் விழும், வெற்றி பெறுவாங்க. இல்லை தேர்தல் வாக்குறுதிக்காக வெற்றி பெறுவாங்க, நிறைய ஓட்டு விழும். ஆனால் பீகாரில் இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 6000 ஓட்டு யாருக்கு விழப்போதோ அவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க. கூட்டணியோ இல்லை பிரபலமான முகமோ இல்லை தேர்தல் வாக்குறுதிகளும் கிடையாது. அந்த 6000 ஓட்டு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன் அந்த 6000 ஓட்டு அப்படி கணக்கில் வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தேர்தல் அது நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்ப்போம். பீகார் மாநிலத்தில் இன்னும் சில வாரங்களில் ஒரு சட்டமன்ற தேர்தல், இன்னும் சில வாரங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கிறதுக்கு எல்லா கட்சிகளுமே தீவிரமாக பிரச்சாரத்தை முன்னெடுக்க தொடங்கிட்டு இருக்காங்க. தொகுதி பங்கீடு, பேச்சுவார்த்தை, கூட்டணி அப்படிங்கிறதுலாம் ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கு. அங்கே யார் இந்த முறை ஆட்சி பிடிப்பாங்கிறது தான் மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக இருக்கு. அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுமா, அதே ஆட்சி தக்க வைக்கப்படுமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ யார் அங்கே ஆட்சி பிடிக்க போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெறும் ஒரு 6000 வாக்குகள் முடிவு செய்யும் அப்படின்னும் சொல்லப்படுது. எதையான 6000 வாக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, பீகாரில் இப்போது நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கு. அங்கே எதிர்கட்சிகளான தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடின்னு சொல்லப்படக்கூடிய ராஷ்டிரிய ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டிடுறாங்க, களம் காண்றாங்க. இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்குது. தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப தீவிரமாக அனல் பறக்கும் பிரச்சாரங்கள்லாம் நடத்த தொடங்கிட்டாங்க. எல்லா தரப்புமே இப்போது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதும், மக்கள் யார் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும், அந்த எதிர்பார்ப்பு என்னங்கிறது, மக்களுடைய முடிவு என்னங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. சீக்கிரமாகவே தொகுதி பங்கீடு பிரச்சனையும் முடிஞ்சிடும். அதுவும் சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. என்டிஏ கூட்டணின்னு போயிட்டுருக்கு, மகாபந்தன் கூட்டணின்னு போயிட்டுருக்கு. அதுவும் கொஞ்சம் நாட்களில் அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துடும், சுமூகமாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தொடங்குவாங்க அதுக்கு பிறகு தான். இப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் பீகாரில் தலையெழுத்தையே வெறும் சில ஆயிரம் வாக்குகள் தான் முடிவு செய்யும் அப்படிங்கிற சூழல் தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அங்கே ஆட்சி பிடிப்பது யார் அப்படிங்கிறத ஒரு 6000 ஒரு 7000 வாக்குகள் தான் முடிவு செய்ய போகுது. அந்த வாக்குகள் யார் வாங்க போகிறாங்க, அவங்க தான் வின் பண்ண போகிறாங்க. ஏன்னா 2020 நடந்த சட்டமன்ற தேர்தலையே கூட பார்த்தோம் அப்படின்னா பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் தான் வின் பண்ணாங்க. பீகாரில் நம்ம எல்லாருக்கு 243 தொகுதிகள் இருக்குது, சட்டமன்ற தொகுதிகள். அங்கே பாஜக தலைமையிலான பாஜக, அதே போன்று நிதிஷ்குமார் இவங்களுடைய கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய இந்த என்டிஏ கூட்டணிக்கும் எதிர்கட்சிகளுக்கு தான் கடுமையான போட்டி இருக்குது. இப்போ வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த முறை நடந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையான வாக்கு வித்தியாசம் வெறும் 11000 வாக்குகள் தான். அதனால தான் சொல்கிறேன், சில 100 வாக்குகள், ஒரு 100 200 வாக்குகள்லாம் கூட மாறி இருந்தால் கூட அப்போவே தேர்தல் முடிவுகளும் மாறி இருக்கும் அப்படிங்கிறதா பீகாரில் இருக்கக்கூடிய ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயமா இருக்குது. இந்த முறையும் கிட்டத்தட்ட அதே நிலை தான் இருக்கும் அப்படின்னும், இன்னும் சொல்லப்போனால் அந்த போட்டி அப்படிங்கிறது இன்னும் தீவிரமாக கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா சமீபத்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தம் வாக்காளர் பட்டியலில் மறுபரிசீலனை நடவடிக்கையில் லட்சக்கணக்கான பேரை நீக்கினாங்க. இது அந்த ஸ்டேட்டுடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் சுமார் 6% பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ பெரும்பாலும் ஒரு சில தொகுதிகளில் இருந்து அதிகபட்ச பேர் அது நீக்கப்பட்டிருக்கிறதோ நடந்திருக்கிறதா எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டி பேரணியெல்லாம் நடத்தினாங்க. அது பீகாருடைய தேர்தலில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 2020 தேர்தலில் சுமார் 6300 வாக்குகள் மட்டுமே மாறி இருந்துச்சு அப்படின்னா என்டிஏ ஆட்சி இழந்திருக்கும், அங்கே ஆட்சி அமைத்திருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது 2020 தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். என்னென்னா, ஒரு 12 தொகுதிகளில் வெற்றி தோல்வி மாறி இருந்தால் பீகாரில் வேறொரு முதலமைச்சர் வந்திருப்பாருங்கிறது தான் உண்மை. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அங்கே மாறி இங்கே மாறி அப்படி இப்படி மாறி மாறி வந்துட்டு இருந்தாலும் கூட இந்த 12 தொகுதிகளில் வாக்கு சிதறி இருந்தாலோ வாக்கு மாறி இருந்தாலோ இன்னைக்கு பீகாரோட அரசியல் களமே டோட்டலாக மாறி இருக்கும். இந்த 12 தொகுதிகளிலும் கூட 12 தொகுதிகள்லாம் 12 தொகுதிகளா அப்படின்னு பார்க்கணும். அங்கே கூட வெறும் ஒரு 6000 7000 வாக்காளர்கள் தான் வாக்காளர்கள் மாற்றி ஓட்டு போட்டிருந்தாலும் முடிவுகள் ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது இப்போ வாக்காளர் பட்டியல் திருத்தங்கள் பண்ணாங்க இல்லையா, அந்த திருத்தம் முடிவு கூட அந்த திருத்தம் பணி கூட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் மத்திய அரசு அந்த பீகாரில் எஸ்ஐஆர் சொல்லப்படக்கூடிய வாக்காளர்
தீவிர திருத்தம் பணியை மேற்கொண்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய சக்தியாக இருக்கக்கூடியதை தவிர்க்கணும், அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது. இப்போ எஸ்ஐஆர் நடவடிக்கையில் பல வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் போட்டி கடுமையாக இருக்கிறதால அது பல தொகுதிகளில் முடிவுகளை மாற்றக்கூடும் அப்படின்னும், இன்னும் இந்த முறை தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன் சுராஜ் கட்சியும் பீகாரில் போட்டியிடுறாங்க. அவருடைய பிரசாந்த் கிஷோருடைய பிரச்சாரம் எல்லா சாதிகள் மற்றும் சமூகத்தினர் மத்தியிலும் கவனத்தை ஈர்த்து வருது. ஏற்கனவே ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் இல்லையா, அதனால எந்த வியூகத்தை வகுத்தா எந்த லைனில் போனால் மக்களிடையே ஈஸியாக ரீச் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பிளான் பண்ணி காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு. இதனால் வழக்கமாக சாதி பார்த்து வாக்களிக்கவும் கூட குறிப்பிட்ட சதவீதம் பேர் பிரசாந்த் கிஷோருக்கு வாக்களிக்கலாம், அவர் பக்கம் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போட்டியை இன்னும் கடினமானதாக மாற்றும். கூட்டணிகள் மாறுவது, தலைவர்கள் கட்சி மாறுவது, எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய முயல்வது அப்படின்னு இப்போ பீகார் நிலையில் நடந்து வரக்கூடிய அரசியல் மாற்றங்கள் அங்கே நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ரொம்ப கணிக்க முடியாததாக ஆக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போது இதை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த தேர்தல் பெரிய தலைவர்கள் அல்லது வாக்குறுதிகளால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீர்மானிக்கப்படாது. அங்கு தீர்மானிக்கப்பட போவது சில ஆயிரம் வாக்குகள் தான். அந்த வாக்குகளை கரெக்டாக கால்குலேட் பண்ணி அறுவடை செய்ய போவது யார்? என்டிஏ கூட்டணியா, மகாபந்தன் கூட்டணியா, ஜன் சுராஜ், பிரசாந்த் கிஷோரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம்.